Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and I hope you doing well. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு குயிக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு தாங்க எடுத்துக்க போகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 50 கிராம் அளவுக்கு பருப்பு நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ஸோ 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் 2 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி பெருங்காயம் பாதி வந்து சீரகம் இதில் சேர்த்துருக்கேன் பருப்பு வேக வைக்கிறதுக்காக. அப்புறம் தாளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் இதிலேயே சேர்த்துருங்க. இந்த சாம்பார் வந்து நம்ம குயிக்காக தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காய்கறிலாம் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம், தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதை சேர்ப்பேன். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் விசில் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். ஈஸியாக வந்து ஒரே வேலையாக முடிச்சிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து அங்கங்கே கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இந்த குட்டி பையன்லாம் இருக்கலாம், சாப்பிட மாட்டேன். அதனால தான் நல்லா வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா குழவா இந்த மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் வெங்காயம், தக்காளி சேர்ப்பேன். நீங்கள் ஒரேடியாக வந்து பாசிப்பருப்பு கூடயே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு வந்து 2 பச்சை மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து குட்டி பையன் இருக்கிறதால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை மட்டும் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே வந்துட்டு இந்த பருப்போட எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நீங்கள் முன்னாடியே வந்து பருப்பு கூடவே நான் அதான் சொன்னேன், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு விசில் விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். இப்போது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து போட்டிருக்கோம்ல பருப்பு, வெங்காயம், தக்காளி, அது கூடயே சேர்த்து இதிலேயே வந்து நம்ம கொட்டிடலாம். ஸோ ஒன்றாவே சேர்த்து எல்லாமே நம்ம விசில் விட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வந்து பெருங்காயம் வந்து நிறையா சேர்க்கும்போது ரொம்ப நல்லா சாம்பார் வந்து வாசமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ இதில் போட்டிருக்க அந்த ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகா, அந்த பாசிப்பருப்போடு நல்லா வந்து வாசமாக இருக்கும் சாம்பார். இட்லி, தோசைக்கெலாம் வந்து சிம்பிளாக வந்து குயிக்காக நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ குக்கரில் வந்து விசில் விட்டதுக்கப்புறம் சாம்பார் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு வெங்காயம், தக்காளி எல்லாமே. நீங்கள் ஒரே விசிலே விட்டு எல்லாத்தையுமே பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒரேடியாக வந்து விசில் விட்டுட்டு ஈஸியாக வந்து இறக்கிடலாம். ஸோ நான் வந்து பருப்பு அங்கங்கே பாசிப்பருப்பு இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நல்லா குழவா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளியில் சேர்த்துருப்பேன். ஸோ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, பெருங்காயம், சீரகம் இதோட டேஸ்ட் மட்டும்தான். ஸோ சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கலுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். குட்டி பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.